handsome. He's so cool, he's so hot, he's just awesome. ஏய் என்னங்கடி ஹிந்தியில பாடிக்கிட்டு தலைமை எங்காளு நீ ஒத்து கண்ணுல திமிரு முன்னராகடிக்க வந்தாரு தலைமை வேற ரகம் பார்த்து உசாரு மொகர வீங்கிக்குமே சைடு வாங்கிக்குமே வரவ மூணு வந்து தலைய சுத்தி ஆடிக்குமே கை கால் மாறிக்குமே உசுறு மாறிக்குமே எமன பார்த்து வர ஏணிப்படி ஏறிக்குமே கண்ணுல திமிரு முன்னராகடிக்க வந்தாரு தலைமை வேற ரகம் பார்த்து விளாடு
இந்த விழாவின் கதாநாயகன் உயர்ந்து தலைமை ஆசிரியர் பொருளமணி ஐயா அவர்களை சிறப்பிக்கும் விதமாக தலைவர் செல்வகுமார் அவர்கள் பொன்னாடை பற்றி கவனிக்கிறார்கள். மற்றும் ராவண்ணா முருகன் அவர்கள் சார்பில் பொன்னாடை பற்றி கவனிக்கிறார்கள். பஞ்சாயத்து தலைவர் ராம் சந்துரு அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்குமாறு கவனிக்கிறார்கள். பார்த்துட்டு வரேன். நாங்கள் மண்டபத்தில் நிற்கேன். பள்ளி மேலாண்மை குழு சார்பாக சாரவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி கவனிக்கிறோம். இவ செல்வியை பார்க்க சொன்னா என்ன செஞ்சா சரி வந்துட்டா. இப்போ எங்கே இருக்கான் இருக்க சொன்னேன். இருக்கட்டும். தெரியும் பள்ளி இடமாற்றம் போன எல்லாரும் வருத்தத்தை அளித்தாலும் இந்த 13 ஆண்டுகள் அவருடைய சீரிய பணியினால் இந்த பகுதி பள்ளி மாணவர்களை எவ்வளவோ தரம் உயர்த்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் என்ஜினியரிங் காலேஜ் போகக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆரம்ப கல்வி நிலையானது இந்த பிள்ளைகள் பெருவாக வளர்த்துள்ளது. அந்த ஒரு நிலையாலும் அவருடைய சீரிய பணியினாலும் இந்த ஊர் பொதுமக்கள் மனதில் நீங்காத இடம் கொண்டுள்ளார். அண்ணாவுக்கு ஒரு பாராட்டுவா என்பது பள்ளக்கால் பொதுக்குடியிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கிராமத்திற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பள்ளிக்கு வருகை தந்து பணியேற்று நம் குழந்தைகளை தன்னுடைய குழந்தையாக பாதித்து அவர்களுடைய நலனில் தன்னுடைய முழு நேரத்தையும் 8 மணி நேரம் நடந்து முடிந்து போகின்ற பணி என்று நினைக்காமல் தன்னுடைய தூக்குகின்ற நேரத்திற்கு மற்ற எந்த நேரத்தில் தூக்குகின்ற போது கூட கனவிலே அந்த குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும் என்று மேலான எண்ணத்தையே கொண்ட ஆசிரியருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்ட விழாவிற்கு வருகை தந்துள்ள பள்ளக்கால் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய மருமகள் சந்துரு அவர்களே மற்றும் பள்ளக்கால் திமுக செயலாளர் அன்பு சகோதரர் கதைகளைத்தான் அவர் தன்னுடைய முழு நேர ஒளிபரப்பில் ஒளிபரப்பு செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு பாரதியாருடைய லட்சியங்களை தன்னுடைய கனவில் மேற்கொண்ட காரணத்தினால் அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் வழங்கி ஒளியர நிறுத்தல், அன்ன யாவிலும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பணியை மேற்கொண்ட அவர் அந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி நம்ம பகுதியை 13 ஆண்டு காலம் செம்மையாக நடத்தி வந்தவுடன் நாம் இந்த ஏற்பாடை செய்வதை என்னுடைய கணக்குப்படி இதை நாம் முன்னரே செய்திருக்க வேண்டும். அவர் பணியில் இருந்த பொழுதே அவரை நாம் பாராட்டி இருக்க வேண்டும்.
அவர் பணிமாற்றம் செய்து போகின்ற பொழுது எடுத்ததை நாம் செய்த காலதாமதமாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு உழைப்பு தேனியை போன்ற உழைப்பு. எந்த நேரமும் அவர் நடந்து போறதை நான் பார்த்ததே கிடையாது. ஓட்டம் தான், எந்த நேரமும் ஓட்டம் தான் ஓடிக்கிட்டே இருப்பாரு. அண்ணாச்சி இருக்க வந்துருக்கேன், இந்த கடைக்கு வந்தேன், பார்க்கலாம்னு சொல்லி தன்னுடைய பணி காலங்களிலே அவர் செய்த பணியை மாதிரி அதற்கு அரசாங்கமோ நம்மளோ ஈடு கொடுத்து அதற்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்க முடியாது. அது அவருடைய தனிப்பட்ட குணம், தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த பாக்கியம் இறைவன் அவருக்கு கொடுத்துள்ளார். அதை அந்த குடும்பத்தாரும் இன்னும் பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாராட்டில் வந்திருக்கும் எனது ஊர் மக்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சார் ப்ரமோஷன்னாலதான் சாரை விடுதோம், இதில் சாரை விடலாம் மாட்டோம். பணி மாறுதலா அது இருக்கிறது இல்லை. ஏதாவது அமைச்சர்கிட்ட பேசி கூட சாரை கொண்டு எவ்வளோ கொண்டு தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விழாக்கு வருகை தந்திருக்கும் எனது அன்பு மாமா செல்வ மாமா அவர்களே மற்றும் தாத்தா மோகன்தாஸ் அவர்களே, ஈஸ்வரன் அவர்களே, மாமா முருகமாமா அவர்களே, இந்த விழாவை ஏற்படுத்தி தந்த முப்படாது அப்புறம் ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். சார் எப்போதும் ஸ்பீடாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண நம்மளோட ஸ்பீடாக தான் சார் இருப்பாங்க. சும்மாவே இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துடுவாங்க. இந்த மாதிரி சார் நம்ம பார்க்கவே முடியாது. அப்புறம் யாராவது அடிச்சா கம்ப்ளைண்ட் பண்ணா கூட நீ கூப்பிடுவாங்க, அப்ப நான் உள்ள போய் தயாராக இருக்கேன், நீ தப்பா நம்மளை அடிக்கவே செய்வேன், நான் உள்ள போய் தயாராக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதே பார்த்துருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வரக்கும் சாரோட ஆசீர்வாதம் தான். அது என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். சார் நீ எப்போதும் நான் எந்த உதவினாலும் எங்களை கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன உதவி நான் கண்டிப்பா வந்து இருப்பேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினராக அன்பு சகோதரர் செல்லக்கோன் அவர்களே, தலைவர் ஊராட்சி தலைவர் சம்பர் அவர்களே, ஆதரவு மகன் முருகன் ஈரன் அவர்களே, எல்லோருக்கும் தமிழக அவர்கள் மாற்றக்கூடாது என்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பல போது வந்திருக்க மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு கல்வியிலாக போல மற்ற எல்லா வகையிலும் சிறப்பாக மற்ற மாவட்ட லெவலில் அவ்வளவுக்கும் சாதாரண மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து போட்டியில் பரிசு அமைத்து சிறப்பாக பணியாற்றியிருந்தால் அந்த பெருமை நம்ம தலைமையாசிரியர் அவர்கள் தான் சாரும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல நம்ம பள்ளக்கால் பகுதி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும்
அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நம் பள்ளி தலைமை ஆசிரியர் இவ்வாறு திடீரென பணி மாறுதல் பெற்று செல்வார்கள் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களால் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எப்படி நாங்கள் இப்பள்ளியை சமாளிக்க போகிறோம், எம் பள்ளி மாணவர்களை எப்படி இவர்களை போல் கட்டுக்கோள் வைத்திருக்க போகிறோம் என்ற அச்சம்தான் எங்களுக்கு வருகிறது. அந்த அச்சத்தினை போக்கி என் பள்ளி மாணவர்கள், என் பள்ளி தலைமை ஆசிரியர், முன்னாள் தலைமை ஆசிரியர் என்று சொல்லும் நிலையில் உள்ள கற்றுக் கொடுத்த வழிகளின்படி என் பள்ளி மாணவர்கள் நடப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னும் இப்பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறோம். எம் தலைமை ஆசிரியரை விட்டு காரணத்தினால் இடையில் ப்ரமோஷன் கிடைத்து சென்று விட்டால் நம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் இன்று ஒரு வருடம் பொறுப்பாசிரியர் கூடியதாகத்தான் உள்ளது. அதனால்தான் வேறு வழியின்றி பிரிவு உபச்சார விழாவினை நாங்கள் ஏற்று நடத்தி வருகின்றோம். இருப்பினும் அன்னாரின் வழிகாட்டுதல் எங்களுக்கு மென்மேலும் தேவை என்றும் அதை வழங்க எப்பொழுதும் எக்காலத்திலும் நாங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு பிரிவு உபச்சார விழாவில், பாராட்டு விழாவில் அனைவரும் வந்து கலந்து கொண்டதற்கும் ஊர் பொதுமக்கள் இவ்வாறு அன்னாரின் சிறப்பினை போற்றுவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம் ஊர் பொதுமக்களுக்கு மிக்க நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஊரில் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் ஆசிரியர் பற்றி போட்டு 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 13 ஆண்டுகளாக நமது பள்ளக்கம் தோல்வி சூழலில் கைத்தமாக 13 நாட்கள் போல் கருதி அருமையாக பணியாற்றி அத்தனை குழந்தை தாய் குழந்தைகளுக்கும் அருமையாக கல்வி போட்டிக்கு கொடுத்து நல்லபடியாக பள்ளக்கம் பொறுப்படி அந்த ஸ்கூலை செம்மைப்படுத்தி எங்கு பார்த்தாலும் அந்த வைத்தவர்களுடைய ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவருக்கு அருமையான நல்லெண்ணம் கொண்ட அன்புக்குரிய நமது அதாவது காலத்தின் காரணமாக அவனுடைய நன்மையை கருதி இன்றைய தினம் அவர் மாறுதலாகி செல்கிறார். வேற ஒன்றுமில்லை, நம்மை விட்டு கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் பள்ளத்தால் பொதுப்படுத்தி இப்படி ஒரு கைச்சம் கிடைப்பது மிக கடினம் என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான ஒன்று. அவர்களை பற்றி அருமைக்குரிய கைச்சலை பற்றி நமது ஊர் பள்ளத்தால் பொதுப்படி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் இந்நாளுடைய பெரியவர் அருமையாக புகழ்ந்து யாரும் பேசக்கூடாத ஒரு அருமையான வார்த்தைகளை தெற்க தெளிவாக எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட பெரியவர்கள் இந்த ஊருக்கு மிகவும் நமக்கு ஒரு பெரிய இடம் போன்றது. அதே போல நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களும் மிக தெளிவாக பாராட்டினார்கள். அது மட்டுமல்லாது இந்த நாளுக்கு ஒரு ஊக்குநராக இருந்து செயல்பட்டு இவ்வளவு அருமையாக செய்வார் என்று நான் எண்ணவே இல்லை. அத்தனைக்கும் மேலாக நல்ல அழகான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். ஜவுளிக்கடையினுடைய அதிபர் பின்னால் ஒரு பெரிய ஜவுளி கடலாக மாறும் அன்னைக்குரிய தம்பி முப்பராஜி அவர்கள் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு அருமையான ஏற்பாடுகளை மிகவும் உறுப்பினராக இவர் செயல்படுத்தியுள்ளார். அண்ணாவை பாராட்டுவதில் அனைவரும்
நாம் பங்கு கொள்ள வேண்டும். அண்ணாது இத்தனை காரியங்களையும் செய்யாவிட்டால் இன்றைய தினம் இவ்வளவு கூட்டங்கள். இன்றைய தினம் இந்திய சமூகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அம்மா இன்னும் ஏராளமான உள்ளங்கள் சார்புடையவர்களை பாராட்டுவதற்காக வருகை தர உள்ளார்கள். எனவே இந்த கூட்டத்தை சீக்கிரமாக முடித்துக் கொள்ள வேண்டாம். அவர் அந்த அளவுக்கு மக்கள் மீதும் மக்கள் பிள்ளைகள் மீதும் பையன்கள் மீதும் அருமையான அன்பு கொண்டவர். அன்மைக்குரிய தலைவி எங்கி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களோ வந்துவிட்டார்கள். அன்னாரும் அந்த பார்வலை அருமைக்குரிய பேச்சத்தை பாராட்டுவதற்காக வந்துள்ளார்கள். எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை அடுத்த கிராமங்களைச் சேர்ந்த அனைத்தாணி போன்ற எல்லா கிராமத்தை சேர்ந்த இடம் அனைவரும் வந்துள்ளார்கள். ஏனென்றால் அந்த ஆசிரியர் மட்டுமல்ல, நமது குடும்பத்தில் ஒரு தலைவர், குடும்பத்தில் ஒருவராகவே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவரை வாழ்க வளமுடன் அண்ணா எங்கிருந்தாலும் இன்னும் எந்த ஊருக்கு சென்றாலும் இது போன்று பல்வேறு விதமான செயல்களை பெற்று புகழோடும் பெயரோடும் புகழோடும் வாழ வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். பேச வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த 13 வருடங்களாக நமது பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு இப்போது இடம் மாறுதல் காரணமாக வேறு பள்ளிக்கு செல்ல கொண்டிருக்கிறார்கள். நான் சாரம் படிக்கல, ஆனால் சாரம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஒரு இதுனா, நாங்கள் கோட்டையில் லீவில் பாளையங்கோட்டை லைன்ஸ் கிளப் சார்பாக இங்கே ஒரு ஐ கேம்பும் மெடிக்கல் கேம்பும் சாரோட தலைமையில் நடத்தலாம்னு நினைச்சிருந்தோம். சார் அதோட இருக்கீங்களான்னு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். நான் எனக்கு பழக்கம் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ காலையில் தம்பி வெங்கட்ராமன் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கணும்னு காலையில் சொல்லிட்டாங்க. உடனே நான் சார்ந்த லைன்ஸ் கிளப் பாளையங்கோட்டை ஸ்டார் அதோடைய செக்ரட்டரி அண்ணா சுரேஷ் அண்ணா கான்டாக்ட் பண்ணி அண்ணா எனக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே கலெக்ட் வந்துட்டாப்புல. அதே மாதிரி எங்களோட லைன்ஸ் கிளப் பேர் சோன் சேர்மன். அவர் சோன் சேர்மன் மட்டும் கிடையாது, எங்களோட மிகப்பெரிய அட்வைசர் லைன் சண்முக கண்ணன் அவர்கள். இருவரும் இணைந்து வந்து இந்த விழாவிற்கு சிறப்பித்து விடுவோம் சொல்லியிருந்து உடனே என்னுடன் வந்தார்கள். மேலும் தம்பி வெங்கட்ராமன் காலேஜ் சொன்ன அவர் ஒரு லைன்ஸ் உறுப்பினராக எங்கள் கிளப்பில் இணைந்துள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மட்டும் எங்கள் ஊரில் சேர்ந்த சாவணன் பெரியப்பா பையன் தான், அவரும் லைன்ஸ் கிளப்பில் சேர்ந்திருக்காப்புல. அடுத்தாண்டை சேர்ந்த நயினார் அவர்கள் என்னை அவரும் லைன்ஸ் கிளப்பில் சேர்ந்திருக்காங்க. அப்புறம் எஸ்ஐடி மக்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சேவராக இருக்காரு, அவரும் கிளப்பில் சேர்ந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சார்ந்த ஊருக்கு சில நன்மைகள் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வழி நாங்கள் தீர்மானித்த பொழுது அதற்கு ஒரு சேவை நிறுவனம் தேவைப்பட்டது. அதனால இந்த லைன்ஸ் இணைந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போதுதான் நமது அண்ணன் எதிர்மூத்த அண்ணன் அழைத்தானி யாருமே நம்மளுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்க அறிவியல் மூலமா. அப்போ நம்ம முதல்ல நம்ம ஊருக்கு ஒரு ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கும்போது எங்களுடைய செக்ரட்டரி சுரேஷ் சீக்கிரோட பேசியிருக்கேன், நீங்கள் மெடிக்கல் கேம்ப் சேர்த்து நம்ம பண்ணுவோம், அனைத்து மக்களுக்கும் பயன்படுவதாக இருக்குன்னு சொன்னதால அதுக்கான ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் போது பள்ளி விடுமுறை நேரத்தில் செய்தால்தான் பள்ளியில் வைத்து இந்த கேமை நாம் நடத்த முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த காலாண்டு விடுமுறையில் நாங்கள் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடியது. அந்த எண்ணத்தின் ஓட்டத்தில் முதலில் இன்று தோன்றியது நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் தான். எங்க அம்மா நிறைய சொல்லுவாங்க, என்ன சார் தெரியுமா தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நிறைய எங்க அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட பேசி நம்ம அந்த பள்ளியில் வச்சு இந்த கேம் நடத்தலாம் என்று பேசினோம். சரி, எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு, கண்டிப்பா சிறப்பாக நடக்கும். இந்த ஊருக்காக கடந்த 13 வருஷமாக பணியாற்றுவத பணியை பாராட்டி
எங்கள் லைன்ஸ் கிளப் சார்பாக இந்த பொன்னாரை இந்த மெமோட்டல் இருக்கிறது. வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான பரிவான நன்றிகள். கொஞ்சம் நம்ம குழந்தைகள்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா பாப்பா? அம்மா தங்கம் கொஞ்சம் அமைதி. ஒரு 2 நிமிடம். முதலிலே தமிழ்நாட்டில் முதலாக ஒரு பணி மாறுதலாகி செல்லக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு இப்படி ஒரு மண்டபம் அமைத்து அதில் பாராட்டு விழா நடத்துவது என்பது தமிழ்நாட்டிலே நீங்க தான் முதல் முன்னோடி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஊருக்கு சிறப்பு என்ன அப்படின்னா எல்லா ஊருக்கும் ஒரு பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 3 பிரசிடென்ட். ஏன்னா ஒரு அடுப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், பொங்கல் விடணும்னு சொன்னால் 3 கல் வேணும். அப்போதான் அந்த பானை ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி இந்த அனைத்து கிராமங்களுக்கும் நன்மை செய்வதற்காக அடச்சாணி பிரசிடென்ட் ஒரு கல், பள்ளத்தார் பிரசிடென்ட் ஒரு கல், ரெங்கசமுத்திரம் பிரசிடென்ட் ஒரு கல். இந்த 3 கல் இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அருமையான ஒரு சூழல்ல ஒரு 3 பிரசிடென்ட் பெரியவங்க, அதே மாதிரி முன்னாள் பிரசிடென்ட், இப்படி எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய விடையை அளிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய வட்டார பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல எஸ்எம்சி, ஊர் மக்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நாதஸ்வர கலைஞர் என்று ஒவ்வொருத்தரும் பாராட்டுவதற்காக வந்திருக்கீங்க. எல்லாரும் நான் ஏன் இப்போ போனேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் 2 மாதங்களில் ஒருவேளை வட்டார கல்வி அலுவலராக ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது வரைக்கும் நாம அங்க இருக்கலாம்ல, ஏன் போகணும் அப்படின்னு கேட்டா, எதை வழியில போட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இங்க ஆள் போட மாட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு தலைமை ஆசிரியர் இல்லாமலே இந்த பள்ளிக்கூடம் ஆயிடும். திருநெல்வேலி மாவட்டத்துல அதிக மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கூடத்துல நம்ம பள்ளிக்கூடம் தான் நம்பர் 1. பக்கத்துல ஹைஸ்கூல். அப்படி இருந்தும் நமக்கு 350 மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு நீங்க தான் காரணம். நான் வாழ்க்கையில் பத்திரிகையில் பேர் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய நிதி 15 லட்சம் ரூபாய் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நிதி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கோமான்னு. ஏன்னா கணக்கு எழுதுறது நான். அதனாலதான் எனக்கு பள்ளத்தார் பொதுக்குடி மக்கள் 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கும் மறக்க முடியாது. எல்லாரும் தனிப்பட்ட முறையில் சொன்னா கூடுதல் பொருளாயிரும். இங்க இருக்கின்ற அத்தனை பேரினுடைய உதவியால் கணினி, எல்லா கிளாஸுக்கும் கம்ப்யூட்டர், எப்போது டிவி, எங்கெங்கு வேணுமோ அத்தனையும் நாம வாங்கி கொடுத்தோம். என்னோடு பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களும் என்னுடைய உழைப்புக்கும் பள்ளிக்கூடத்தில் ஒரு பரிசு கிடைக்குதுன்னா தலைமை ஆசிரியர்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பரிசுல
ஒரு வீட்டுக்கு தாங்கக்கூடிய அஸ்திவாரம் இல்ல எப்படி வெளியே கண்ணுக்கு தெரியாதோ, அஸ்திவாரம் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ, அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு நிச்சயமாக இங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தான் காரணம். அப்ப அந்த ஆசிரியர்களால் தலைமை ஆசிரியர் பெருமைங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு பெற்றோர்கள் இதுவரைக்கும் ஏமா இருக்கும், சில நேரத்துல வால் மாதிரி விழுந்திருக்கும். ஒரே ஒரு நான் அந்த பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் இருக்கும். சாயங்காலம் பிரேயர்ல ஒரு பையனை அடிச்சிட்டேன். எனக்கு அந்த பையன் யாருன்னு இப்ப நினைவு இல்லை. அப்போ அந்த காலில் இந்த பகுதிகளில் நல்லா வீங்கிட்டு, அப்போ அவங்க அப்பா வீட்டில் பார்த்த உடனே அவருக்கு மனசு கேட்கல. யாரும் அடிச்சா நீ காட்டுன்னு சொல்லி டிவிஎஸ் 50 எடுத்துட்டு வராரு. நான் பஸ்ஸில் ஏறதுக்காக நிற்கிறேன். யார் பாட்டுன்னா சாருன்னு சொன்னான். ஒரு பாட்டை சொல்லலை சார், நான் பேட்டு வரேன்னு மட்டும் சொன்னாரு. ஆனால் நான் சொன்னேன் பிரேயர்ல கொஞ்சம் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு 2 முறை சொன்னேன். கொஞ்சம் கவனம் வேற பக்கம் போச்சு. ஒரு தட்டு தட்டிட்டேன். பரவாயில்ல சார் அப்படியே சிரிச்சுட்டு போனாரு. அப்போ என் பக்கத்துல 2-3 ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஐயோ அவங்க முகத்தை பார்க்கணுமே, என்ன ஆக போத தெரியலையே அப்படிங்கிற பயம் இருந்தது. ஆனா எனக்கு பயம் இல்லை. ஏன்னா நிச்சயமாக எல்லா பெற்றோர்களும் என் மீது கொண்ட பாசம், அதை விட குழந்தைகள். நான் நினைச்சேன் போகையில பொழுது இவர் நிறைய கண்டிஷன் பண்றாரு, அடிக்கிறாரு, இவர் போய் பொழைஞ்சா சரதான்னு பிள்ளைன்னு நினைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஓடி ஓடி பேசாதவெல்லாம் பயந்தவெல்லாம் ஓடி வந்து சார் நீங்க போகாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் உருக்கமாக என்னை அப்படியே கெட்டி பிடிச்சிக்கிட்டு நின்ற காலங்கள், அந்த நினைவுகள்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமா இப்படி ஒரு அன்பும் ஆதரவும் எனக்கு நான் போயிருக்கக்கூடிய இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. கூடி போனால் 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் தான் அந்த பள்ளிக்கூடம். நிச்சயமாக அதுக்கு அடுத்த நிலைக்கு வரப்போறோம். அவங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு இருந்தால் பாப்பாக்குடி வட்டார கல்வி அலுவலகத்தில் ஒரு அலுவலராக பணியாற்றுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கும் காலையிலே. காரணம் நீங்க கொடுக்குற ஆதரவு. யாருமே எனக்கு தெரியாது, வணக்கம் போட்டு போவாங்க. பஸ்ல பார்ப்பாங்க, வணக்கம் போட்டு போவாங்க. பஸ்ல போகும்போது அடுத்தவங்க கேட்க பேசிக்கிட்டு போவாங்க. இது எல்லாம் நீங்க கொடுத்த ஒரு பெரிய விஷயம். எனக்கு விருது வேண்டவே வேண்டாம். விருது கொடுக்கறது யார் தான் கொடுக்கணும்? மாணவன் கொடுக்கணும். மாணவனுக்கு பிறகு பெற்றோரும் ஊர் மக்களும் கொடுக்கணும். நீங்க எல்லா இதற்கு முன்பு வேலை பார்த்த கிராமங்களையும் கொடுத்தாங்க. ஆனா நீங்க கொடுத்தது அதிகப்படியான ஒரு விஷயம். நம்ம ஒரு மரக்கால நெல் போடுறோம்னு சொன்னா அப்படியே போடும்போது ஒரு அளவு இருந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தா நிவர்த்தி இருக்காது, ஒரு மனசுக்கு திருப்தி இருக்காது. ஒரு முக்கால கொஞ்சம் அள்ளி போட்டு கொடுத்தா திருப்தி இருக்காது. அப்படியே நிறைய வச்சு கை அளவு போட்டு அள்ளி இந்த கோபுரம் மாதிரி குமிச்சு அப்படியே ஒருத்தருக்கு நம்ம தானம் கொடுத்தோம்னா அப்பதான் நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி நீங்க கொடுத்த இந்த விழிப்பு உபச்சாரம் என்பது ஒரு மரக்கால நட்டமா வச்சு கை நிறைய அந்த நெல்லை அள்ளி போட்டு கோபுர உச்சிக்கு என்ன நீங்க வச்சு வழி அனுப்புறீங்க. உங்களுடைய இந்த அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் என் மாணவர்களுடைய மரியாதை கலந்த பாசத்தையும் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்த விழா நடப்பதற்கு முழு முதலாக உழைத்த முத்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நிறைய விழாக்கள் நடக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆனால் என் மனைவியை நான் கூட்டிட்டு போறதில்லை. ஏன் அப்படின்னா நான் அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு 8 மணிக்கு வாரேன், 7:45 வாரேன்னு சொன்னா அதற்கு வெளியே தெரியாம உழைக்கிறது அவங்க தான். காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு சாப்பாடு ரெடி பண்ணணும். 6:15 தாண்டிட்டுனா இவர் வேகமாக வந்துடுவார். அந்த அம்மா சமைச்சிட்டு 1 நிமிஷம் பிந்தோம். எவ்வளவு மனசை சங்கடப்படுத்திருப்பான் அவங்கள. அதற்காக உங்க முன்னால என்னுடைய மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் நிறைய நாட்கள் நான் வேகமா சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வந்திருக்கேன். அவ்வளவு தூரம் ஆக்கி தன்னுடைய கணவர் சாப்பிடலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த விழாவிற்கு மனைவியை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதே நம்ம மாரியப்பன், முப்பராதி, ராஜா இவங்க தான் சொன்னாங்க. இப்ப நினைச்சு பார்க்கும்போது வேற எந்த இடத்துலயும் அவரை நான் கௌரவப்படுத்த முடியாது. அவங்களுடைய உழைப்பிற்கு நான் நிச்சயமாக தலை வணங்குகிறேன்.
என்னுடைய உழைப்புல வெளியே தெரியாத பங்கு அங்கே என்ன செய்யுது நிறைய இருக்கிறது. அதுபோல ரைஸ் கப்பலாம் வந்து எனக்கு வந்து நீங்க பாராட்டுகள் கொடுத்துருக்கிறீங்க. உண்மையிலேயே அத்துணை பேர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மனதார வாழ்த்தக்கூடியவர்கள், ஐயோ இன்னைக்கு வர முடியலையே நான் வெளியே இருக்கிறேன்னு சொல்லி போன் பண்ணக்கூடியவர்கள், என் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் குடும்பத்தார் சார்பிலும் மனதார நன்றி பாராட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக பாரதி காந்தி தமிழ்நாடு ஆரம்ப கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பு பாப்பாவளி தலைவர் உடனே ஒரு சில வார்த்தைகள் இப்போது கொஞ்சம் சொல்லி பள்ளி கல்வித்துறை சார்பில் அதிகாரிகள் வந்து நம்முடைய சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊர் மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியரை இந்த அளவுக்கு போற்றி புகழக்கூடிய ஒரு மக்களை பார்க்கணும் உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் அதே சமுதாயம் தான், ஆசிரியர் சமுதாயம். ஆசிரியர் சமுதாயத்தில் தான் இருக்கேன். எப்போதுமே இப்போ நீங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மதிப்பு இல்லாத ஒரு சூழலை தான் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் அமைதியாக ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, ஒரு வாத்தியாரை நினைச்சு பயிர் போவான், கடைசியில் பார்த்தா முக்கிய வாத்தியார். நான் கூட ஊருக்கு ஏதாச்சும் யாருன்னா பிள்ளையார் கோயில் ஆண்டி இன்னொன்று கடவுள் வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஆசிரியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஆசிரியருக்கு நல்ல மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறைகளில் ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஊரே திரண்டு ஒரு ஆசிரியருக்கு பாராட்டுகிறார்கள். அது உண்மையிலேயே கைவிடலாம். அந்த வகையில் நானும் ஆசிரியர் அப்படிங்கிறது உண்மையாக நான் பெருமைப்படுத்துவேன். அண்ணனுக்கு வந்து அண்ணன்னா அண்ணனுக்கு கிடைச்ச பாராட்டு நான் எனக்கு கிடைச்ச பாராட்டை நடைபெற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி. உண்மையிலே அந்த பாராட்டை கொடுக்குறீங்கன்னா அது உண்மையான கவிதை பற்றியா? அந்த வகையில் எந்த அளவு கூட ஒரு குறைவில்லாத கவிதையான ஆள் தான் அவர்கள். ஏன்னா கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அந்த வகையில் அண்ணனுக்கு வந்து எங்கே போனாலும் சிறப்பு தான். திருக்குறளை மூன்றேன் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலை தோன்றாங்க நன்று. அந்த குரலுக்கு வந்து உண்மையிலே அவர்கள் பேர் எல்லாம் பெற்றாச்சு. அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள ஒரு இதுதான். ஆனால் என்ன இப்போ வந்து அவர் வந்து போய் சேர்ந்தா கூட இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. பணி நிறைவு பெற்றாருன்னு நம்மளால அது வயசாயிட்டு ரிட்டையர் போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஆசைப்பட்டுருவோம். ஆனால் பணி மாதத்தில் போகும்போது இங்கே போல நம்ம பக்கத்தில் தான் இருக்க போகிறாங்க, ஃபோனில் பேசலாம், நேரில் பார்க்கலாம், இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இது இருக்குது. ஆனால் எங்களுக்கே இப்படி இருக்கும்போது எங்களாவது ஒரு சந்திக்கும் போது எங்களுக்கே இருக்கும்போது இந்த ஊர்லேயே இருக்குது டெய்லி சந்திச்சு டெய்லி பார்த்து டெய்லி பேசி டெய்லி பழகிய பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் உண்மையிலே நல்லா புரிஞ்சு வர முடியுது. நம்ம வந்து எங்கே போனால் சார் இதே மாதிரி
இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நடந்துச்சு கலியம்மா கிராமத்தில். அப்போ வந்து அந்த கிராமத்தில் வந்து ப்ரொமோஷன், அதாவது ஆரம்ப பள்ளியில் 5 ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் இருந்தார். அப்போ 10 பேர் இங்கே வராங்க. அப்பவும் இதே மாதிரி ஊர் மக்களை சேர்ந்து ஒரு பாடல் அதுக்கும் நான் போயிருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கேயும் இதே மாதிரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஃப்ரீயா வழி வந்து வெளியே கொடுத்தாங்க. அப்போ வெளியே போயிட்ட போதும் ஏன்னா பெற்றோர் மக்கள் வந்திருந்தாங்க. அப்பவும் இது என்ன சொன்னோம், அதாவது டிரான்ஸ்ஃபராக போகிறதுக்கு யாருக்கும் உணவே இல்லை, ஆனால் பதவியில் இருக்கிறாங்க, அதனால தான் அந்த வழியை கொடுத்தாங்க. அதே மாதிரியும் இப்போ இங்கே இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் போனாங்கன்னா உடம்பு கிடையாது. ஆனால் ஒரு பதவி உயர்வு வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இப்போ நெக்ஸ்ட் இருக்கு. இதில் வழி இல்லாமல் அவரை வாழ்த்து வழியில் போக வேண்டியது. அண்ணன் இருவது அந்த விருது தான் அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உண்மையிலே வேண்டுகொள்கிறேன். ஏன்னா அத்தனை விருதுக்கும் தகுதியோடைய ஒரே பாட்டம் அந்த அண்ணன் தான். அண்ணனை மட்டும் வாழ்த்து ஒரு 2 ஒரு கவிதை மட்டும் வாசித்து முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அம்பலவானபுரத்தில் பிறந்த முத்தே, அம்பலவானபுரம் சொந்த ஊர். அம்பலவானபுரத்தில் பிறந்த முத்தே, இசைக்கு முத்து கோடையம்மாள் தம்பதியரின் முதல் வித்தே, பாப்பாக்குடி ஒன்றியத்தின் சத்தே என அவங்க தான் சத்து. தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சொத்து. காடுடை சுடலை கொடி பூசிய ஈசனை பெயர் பெற்ற சுடலை மணி. ஈசன் சிவபெருமான் வந்து சுடலை அப்படின்னா சிவபெருமான தான் பிடிக்கும். ஏன்னா காட்டில் போய் சுடலை போய் இந்த சுடலை இந்த சாம்பல் அழிப்பு கொள்வது சுடலை மணி. எங்களின் அண்ணனே, ஆசிரிய மாணவர்கள் அரணே, ஊழல் அதிகாரிகளுக்கோ நீயோ எமனே, தமிழில் புலமை பெற்றவனே, சகல கலைகளையும் கற்றவனே, கனவாசிரியர் விருதை பெற்றவனே, மாற்றம் கனவை கலைத்தவனே, கலைமகளின் வார்த்தை பெற்றவனே, விருதுக்கே பெருமை சேர்த்தவரே, வெங்கடா லட்சுமி மணந்தவரே, பிள்ளைகள் ஒன்றை பெற்றவரே, பேர குழந்தைகள் உடையவரே, ஆயிரம் இளமை கொண்டவரே, நீதியும் நேர்மையும் உனது மூச்சு, கருணையும் கண்டிப்பும் உனது பேச்சு, உங்கள் கரம்பற்றை நடந்தோம், இனி வெளிப்பெருக்கி நிற்போம். அதாவது எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் தான் இந்த வரும்பொழுது அலுவலகத்தில் வந்து எப்படி பேசணும், என்ன செய்யணும், அதிகாரிகள் வந்து பயந்து நடுங்கி யார் என்ன சொன்னாலும் தலையை வணங்கி கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். 5, 3, 7 சொன்னாலும் 7 தான் அப்படின்னு சொல்லுவோம். 8 சொல்ல மாட்டோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவன் சொன்னான்னா தப்பா சொன்னாலும் நம்மளும் தலையாகி இருக்கக்கூடாது, ஏற்று கேட்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து உங்களை பார்த்தா படித்தோம். அப்படி எங்களுக்கு எல்லாம் சொல்லி 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 கொடுத்து வளர்த்தவங்க இன்னைக்கு வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு குழந்தை மாதிரி தான் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்தாச்சு. இனி நாங்கள் எப்படி இருக்கணும்னு தெரியல. அவங்க பாதத்தோட பின்பற்றி தான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாய்ப்புக்கு 2 கோடி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரிவு உபச்சார விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்த பழக்காடு ஊராட்சி மன்ற தலைவர், அடைச்சாணி ஊராட்சி மன்ற தலைவர், ரெங்கசந்திரம் ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் லயன்ஸ் கிளப்பை சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியை சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் என்னுடன் வருகை தந்து சிறப்புரையாற்றிய இவ்வூருடைய பெரியவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும், அண்ணாச்சி மோகன்தாஸ் அவர்களுக்கும் மற்றும் இருபால் பெருமக்களும் இவ்விழாவை இவ்வளவு பொறுமையாக இருந்து
இவ்வளவு சிறப்பு பேரோடு சிறப்பாக அவருக்கு தங்களால் எந்த அளவுக்கு இந்த விழாவிலே நெருக்கமாக இறுக்கமாக இல்லாமல் இணக்கமாக அவரை விடைபெறுவதில் உங்களுக்கு இருந்த கனிவுகளை நாங்கள் எல்லாம் கண்கூட கலந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்து இந்த விழாவை ஏற்பாடு செய்த விழா குழுவினுடைய தம்பி மும்படாஜி, வெங்கடேஷ், செல்லப்பா மற்றும் அவரை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்க இந்த பள்ளக்கால் ஊராட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த தகவல் நம்ம தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டணி சார்பில் சார் வந்து ஒரு சின்ன வார்த்தைகள் பெறுகிறார். தலைவர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளக்கால் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த பிரிவு செயலர்களை நீங்கள் மனமருத்துவ வேண்டிய முன்னாள் ஆசிரியர் இப்போது எங்களோட பணிபுரியும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் உங்கள் எங்களோட வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த ஆசிரியரானவர் இது ஒரு பிரிவு விசார விழாவா அல்லது பணி நினைவு விழாவான சந்தேகமாக இருக்கிறது. பிரிவு விசார விழாவுக்கு பணி நினைவு விழாவுக்கு பண்ணாங்க. ஆனால் உங்கள் ஊர் பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் அளவற்ற அன்பு வச்சு அந்த ஆசிரியரை மனமில்லாமல் நீங்கள் அனுப்புகிறீர்கள் கூட அறிந்து கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய மனங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு ஈடுபாடு செய்து கலந்து கொண்டார் என்பதை எங்களால் அறிய முடிகிறது. அது பார்க்கறதுனா இது வந்து எந்த ஊழியரும் நடத்த வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் அவர்கள் மிக பாராட்டி அன்போடு பண்போடும் நீங்கள் ஒரு மன வருத்தத்தோடு தான் அனுப்புகிறீர்கள். இதுதான் அவர்கள் பணியின் காரணம். அவர்கள் மேலும் பல இந்த மாதிரி எந்த ஊர் போனாலும் அவருடைய கடமை மிக சீரும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் வந்து நோயற்ற செல்வம் பெற வேண்டும். இதே மாதிரி பல்வேறு கலைகளில் சிறந்த நிலையுடைய ஆசிரியர் என்பது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சொல்லி தெரியவில்லை. இந்த பாட்டாளி இணைப்பது 31 ஆண்டுகள் மிக சீரும் சிறப்பாக எங்கே போனாலும் இருக்கலாம். மிக நேர்மையாகவும் சரியான நேரத்தில் காலத்தை கிடைத்திருப்பவர் சாந்தியடி மாதிரி அவர் சொன்ன நேரத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு அப்பேற்பட்ட தலைமையாசிரியரே நீங்கள் 13 ஆண்டுகள் உங்கள் ஊரில் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் வந்து மேலும் பல பலத்திற்கு வாழ எல்லாரும் சொல்ல வேண்டிய நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள். நான் கடந்த ஆண்டு
தம்பி பின்னாடி வா.